போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்க சிலுவை சுமந்தாரையா. பாவங்கள் போக்க ஆமென். மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்க சிலுவை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை. ஆமென். தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை, ஆஸ்தியை கேட்கவில்லை, ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி. ஆமென். நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்து அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை வெறுத்தார். ஆமென், ஆமென். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை வெறுத்தார். ஆமென், ஆமென். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை வெறுத்தார். அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்க உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை. ஆமென், ஆமென். தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை ஆஸ்தியை கேட்கவில்லை, ஆஸ்தியை கேட்கவில்லை. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தார். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படி, மனுக்குலம் பிழைக்கும்படி, கர்த்தருடைய ஜனங்கள் பிழைக்கும்படி தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. தேவ அன்பு குமாரன் மூலமாக வெளிப்பட்டது. தேவ ராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்திலே இருக்கிறது.
நம்மில் அநேக நேரங்களில் நாம் பேச்சிலே தேவராஜ்யத்தை வைத்திருக்கிறோம். ஆனால் தேவன் தம்முடைய குமாரனை நமக்காக தந்து அவராலே நாம் பிழைக்கும்படியாக தம்முடைய அன்பை பேச்சில் அல்ல பலத்திலே அவர் வெளிப்படுத்தி காண்பித்தார். அந்த அன்பு மேலானதுன்னு சொல்றவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஒரு வேத பகுதியை வாசிக்க கேட்போம். மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரத்தினுடைய முதல் 11 வசனங்கள். மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரத்தினுடைய முதல் 11 வசனங்கள். அருமையான ரூபன் அவர்கள் முன்னால் வந்து அந்த வார்த்தைகளை வாசிப்பாங்க. கவனிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரத்தினுடைய முதல் 11 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசிரியர் ஜனத்தின் வேத பாரகர் எல்லாரையும் கூடி வரச் செய்து, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் பிறப்பார். அது என்னென்றால், யூதேயா தேசத்துள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசனால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போல் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படிக்கு எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்ட பொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை பழத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். ஆமென். ஆண்டவர் கொடுத்த நல்ல வேத வார்த்தைக்காய் ஆண்டவரை துதிக்கிறேன். அவர்கள் கிழக்கில் இந்த நட்சத்திரத்தை கண்டு பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கங்களையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இன்னொரு புது கவியை பாடி கற்றுக்கொண்டு கர்த்தரை ஆராதி